சட்டமன்ற தேர்தல் வர ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்க இருக்கிற நிலையில என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி இவங்க எல்லாம் கூட்டணியில இருக்காங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல இந்த கூட்டணி தான் நிச்சயம் வெற்றி பெறும்னு பேசிட்டு வர்றாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியும் மோதுறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது ஏற்கனவே பாண்டிச்சேரி மக்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. அந்த தோல்வியை ரெட்டிப்பா மாத்திர விதமா அமைஞ்சிருக்கு திமுகவோட மற்றொரு செயல்பாடு. கொலை, கொள்ளை, நில அபகரிப்புன்னு பல்வேறு குற்ற வழக்கு இருக்கிற ஒரு லோக்கல் ரவுடி ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க திமுக காரங்க. அவர் யாருன்னு பார்ப்போம். தலைவெட்டி செந்தில். குற்ற பின்னணி கொண்ட கிரிமினலுக்கு சீட்டு கொடுப்பது திமுக ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் புதுச்சேரி மக்கள் மத்தியில அதிருப்தி இருக்கிற இந்த நேரத்துல தங்க தலையில தாங்களே மண்ணள்ளி போட்டுக்கிற விதமா புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ரவுடி செந்தில் என்பவருக்கு காலாப்பட்டு தொகுதியை கொடுத்திருக்காங்க திமுக. உண்மையாவே மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட கட்சி திமுகனா சாமானிய மக்கள் அச்சுறுத்துற ரவுடிக்கு சீட்டு கொடுப்பாங்களா? ரவுடி எம்எல்ஏ ஆனா என்ன நடக்கும்? பெரிய ஆபத்து. அவர் வெற்றி பெறுறதும் தோல்வி அடைகிறதும் ரெண்டாவது பட்சம். ஆனால் அவர் வெற்றி பெறுறது திருடங்கையில் சாவியை கொடுக்குற மாதிரி. அவருக்கு சீட்டு கொடுக்கும் திமுகவிற்கு புதுச்சேரி மக்கள் கண்டிப்பாக தக்க பாடம் புகட்டுவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது.